சென்னையில் நாட்களின் ஓட்டம் மிகவும் இனிமையாக நகர்ந்து கொண்டு இருந்தது. லண்டனில் இருந்து வந்திருந்த ரிஷியும் தாரணியும் கிளம்ப வேண்டிய நாளும் வந்தது. அடிக்கடி விடுமுறை எடுத்து இந்தியா வர முடியாது என்பதால் ரிஷி தாரணி ஆருத்ராவின் வளக்காப்பிற்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதை உணர்ந்த தாரணி லண்டனுக்கு புறப்படுவதற்கு முந்தைய நாளே ஆருத்ராவிற்கு தன் கையால் ஆசையாக வளையல்களை அணிவித்து சின்னதாக ஒரு வளக்காப்பு சடங்கை செய்து மகிழ்ந்தாள். அண்ணி, வளக்காப்பு அன்னைக்கு நான் கூட இருக்க முடியலையேன்னு சின்ன வருத்தம் இருந்தது. ஆனா இப்பவே உங்க கையில வளையல் போட்டு உங்க கூட போட்டோஸ் எடுத்துக்கிட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அண்ணி என்று நெகிழ்ந்து போனாள் தாரணி. ஆருத்ரா அவளை அன்போடு தழுவிக்கொண்டு, தாரணிமா, நீ மனசார வாழ்த்துனதே எனக்கு ரொம்ப போதும்டா, பத்திரமா போயிட்டு வாங்க என்று சொல்லி இருவரையும் புன்னகையோடு நாட்கள் மெல்ல மெல்ல நகர தொடங்கின. ஆருத்ராவிற்கு 7ஆம் மாதம் பிறந்தது. பெரியவர்களான கற்பகமும் வேதநாயகமும் நல்ல நாள் கிழமை பார்த்து குடும்ப ஜோசியரிடம் முகூர்த்தம் குறித்து உறவினர்கள் அனைவரும் போற்றும் வகையில் பிரம்மாண்டமாக வளகாப்பு வைபவத்திற்கு ஏற்பாடு செய்தனர். வளகாப்பு நாளன்று வீடே மங்களகரமான ஒளியில் ஜொலித்தது. வாசலில் வாழை மரங்கள் கட்டப்பட்டு அழகிய வண்ண கோலங்கள் இடப்பட்டிருந்தன. மண்டப மேடையில் ஆருத்ரா அடற்பச்சை நிற கூறப்பட்டு சேலையில் லேசாக மேடிட்ட வயிற்றோடு கூந்தலின் மல்லிகை பூவும் முல்லைப்பூவும் சூடி ஸ்ரீதேவியை போல வீற்றிருந்தாள். ஈஸ்வர் பட்டு வேட்டி சட்டையில் தனக்கே உரிய கம்பீரத்தோடும் பேரன்போடும் தன் மனைவியின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தான். ஆருத்ரா மேடையிலிருந்து இறங்கும் போதும் ஏறும்போதும் அவளது கைகளை பற்றி ஒரு சிறு அசௌகரியமும் அவளுக்கு ஏற்படவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து தாங்கினான். மங்கள மேல தாளங்கள் முழக்க பெரியவர்கள் வளகாப்பு சடங்கை தொடங்கினர். அத்தை கற்பகம் முதலில் வந்து ஆருத்ராவிற்கு நெற்றியில் சந்தனமும் குங்குமமும் இட்டு அவளது கரங்களில் அடுக்கடுக்காக கண்ணாடி வளையல்களை அணிவித்தார். என் மருமகளும் பிறக்க போற என் பேர குழந்தையும் நோய் நொடி இல்லாம தீர்க்காயுசோட நல்லபடியா வாழணும் என்று கண்ணீர் ஆசிவோடு ஆசிர்வதித்தார். அடுத்து உறவுக்கார பெண்கள் அனைவரும் வரிசையாக வந்து ஆருத்ராவுக்கு சந்தனம் பூசி நளினமாக வளையல்களை அணிவித்து பூக்களை தூவினர். வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி எழுப்பிய களிர் களிர் என்ற ஓசை வீடெங்கும் ஒரு தெய்வீக அதிர்வை உருவாக்கியது. ஈஸ்வர் அவளது கைகளை பற்றி, ஆரு, இந்த வளையல் சத்தமும் உன் முகத்துல இருக்கிற இந்த சிரிப்பும் என் வாழ்நாள் முழுக்க எனக்கு வேணுண்டா என்று அவளது காதோரம் குனிந்து மெல்லிய குரலில் சொன்னான். வளகாப்பிற்கு வந்திருந்த அனைவருக்கும் சுவையான 7 வகை சாதங்களும் பாயசம் மற்றும் இனிப்புகளுடன் தடபுடலாக விருந்து உபச்சாரம் செய்யப்பட்டது. உறவினர்களின் ஆசைகளாலும் வளையல்களின் மங்கள ஓசையாலும் ஈஸ்வரின் மாறாத அரவணைப்பாலும் ஆருத்ராவின் வளகாப்பு வைபவம் மிக சிறப்பாகவும் மறக்க முடியாத நிகழ்வாகவும் நிறைவடைந்தது. வளகாப்பு முடிந்து நாட்கள் மிக அழகாக நகர தொடங்கின. ஆருத்ராவுக்கு 8ஆம் மாதம் தொடங்க அவளது மேலிட்ட வயிறும் தாய்மையின் பொலிவும் ஈஸ்வரனின் மனதை நெகிழ வைத்துக் கொண்டிருந்தன. அன்று நள்ளிரவு மணி 2. அறையில் ஏசி மிதமாக ஓடிக்கொண்டிருக்க ஈஸ்வர் நல்ல உறக்கத்தில் இருந்தான். திடீரென்று ஆருத்ரா அவனை மெல்ல உலுக்கினாள். ஈஸ்வர், ஏங்க ஈஸ்வர், கொஞ்சம் எழுந்திருங்களேன் என்று கெஞ்சும் குரலில் கூப்பிட்டாள். ஈஸ்வர் அரைக்குறை தூக்கத்தில் கண்ணை தேய்த்தபடி, என்னடி ஆறு, உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா, வலி ஏதும் இருக்காடி என்று பதறி அடித்து எழுந்தான். ஆருத்ரா தன் கீழ் உதட்டை கடித்து கொண்டு, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு என்றால் தயக்கத்துடன். என்ன பண்ணுதுடி, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவா? ஐயோ லூசு மாதிரி பதறாதீங்க ஈஸ்வர், எனக்கு எனக்கு இப்போ மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்குங்க. ஈஸ்வர் அதிர்ச்சியில் முழித்தான். என்னது, 2 மணிக்கு மாம்பழமா? ஆறு,
இது மாம்பழ சீசனே இல்லடி. மழை காலம் முடிய போகுது. இப்போ போய் மாம்பழத்துக்கு எங்கடி போவேன்? ஆருத்ரா உடனே முகத்தை வாட்டமாக வைத்துக்கொண்டு, எனக்கு தெரியாதுங்க. உங்க பொண்ணும் பையனும் உள்ள இருந்து அப்பா எனக்கு மாம்பழம் வேணும்னு அடப்பிடிக்கிறான். நீங்க வாங்கி தரலனா நான் அழ ஆரம்பிச்சிருவேன் என்று கண்ணோரம் லேசாக கண்ணீரை வரவழைத்தாள். அடிப்பாவி, பொண்டாட்டி பண்ற கூத்துக்கு பாப்பாவை சாக்கு சொல்றியா என்று புலம்பிய ஈஸ்வர் வேறு வழியின்றி ஜீன்ஸ் பேண்ட்டையும் டிஷர்ட்டையும் மாட்டி தொப்பியை மாட்டிக்கொண்டு, இருடி, சென்னை நகரத்துல இருந்து இந்த நேரத்தில் எங்கே மாம்பழம் கிடைக்கணும் தேடி பிடிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு நள்ளிரவில் புறப்பட்டான். கோயம்பேடு மார்க்கெட் வரை அலைந்து திரிந்து ஒரு பெரிய பழக்கடையை தட்டி கடைக்காரரிடம் கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியாய் ஃப்ரிட்ஜில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த 2 நல்ல மாம்பழங்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தான். அறைக்குள் நுழைந்ததும், இந்தாடி உன் மாம்பழம், இதுக்காக நான் பட்ட அலைச்சல் இருக்கேன். என் கம்பெனி ஷேர் ஹோல்டருக்கு முன்னாடி கூட நான் இப்படி நின்று கெஞ்சினது இல்லடி என்று சலித்து கொண்டான். ஆருத்ரா கண்களின் மகிழ்ச்சி பொங்க, தேங்க்யூ மை புருஷா என்று சொல்லி மாம்பழத்தை செதுக்கி ஒரு துண்டை எடுத்து ஈஸ்வரின் வாயில் ஊட்டினாள். ஈஸ்வர் அதை சாப்பிட்டு விட்டு, ஆமாம், மேடம்க்கு மாம்பழம் சாப்பிட்டதும் தூக்கம் வருமா இல்லை அடுத்து வேற ஏதாவது கேட்க போறீங்களா என்று கிண்டல் அடித்தான். இப்போதைக்கு இது போதுங்க என்று சிரித்தபடி மாம்பழத்தை சாப்பிட்டு முடித்துவிட்டு கட்டிலில் சாய்ந்தாள். ஈஸ்வர் அவள் அருகே அமர்ந்து அவளது நெற்றியில் முத்தமிட்டு, இனிமேல் நடுராத்திரியில எப்படி அடம்பிடிக்க கூடாது சரியா என்று செல்லமாக கண்டித்தபடி அவளது வயிற்றின் மேல் மெதுவாக கையை வைத்தான். அடுத்த நொடி அவனது உள்ளங்கைக்கு அடியில் ஆருத்ராவின் வயிற்றுக்குள்ளிருந்து ஒரு சிறிய அசைவு, ஒரு மெல்லிய உதைப்பு ஈஸ்வரின் கையில் அழுத்தமாகப்பட்டது. ஈஸ்வர் அப்படியே உறைந்து போனான். அவனது கண்கள் அகல விரிந்தன. ஆரு, ஆருத்ரா, இங்க இங்க ஏதோ அசைஞ்சதுடி, ஏதோ என் கையை முட்டிருச்சுடி என்று ஈஸ்வரின் குரல் உணர்ச்சி பெருக்கில் நடுங்கியது. ஆருத்ரா புன்னகையோடு அவனது கையை இன்னும் அழுத்தமாக தன் வயிற்றின் மீது வைத்து, ஆமாங்க ஈஸ்வர், உங்க பாப்பா தான், தேங்க்யூ அப்பான்னு உங்களுக்கு தன் கையாலையும் காலாலையும் நன்றி சொல்லுது என்றாள் நெகிழ்ச்சியோடு. ஈஸ்வரின் கண்களிலிருந்து தன்னிச்சையாக 2 துளி கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது. தன் குழந்தையின் முதல் அசைவை தன் கைப்பட்டு உணர்ந்த அந்த நொடி அவனுக்குள் ஒரு தந்தையின் பேரன்பை முழுமையாக விழித்தெழ செய்தது. மெதுவாக குனிந்து ஆருத்ராவின் வயிற்றின் மீது தன் உதடுகளை பதித்து, தேங்க்யூ பாப்பா, அப்பாவை மன்னிச்சிடு, உன்னை திட்டலடா செல்லம், நீ என்ன கேட்டாலும் உங்க அப்பா இந்த உலகத்தோட கடைசி எல்லைக்கு கூட போய் வாங்கிட்டு வருவேண்டா என்று உருகினான். ஆருத்ரா தன் கணவனின் தலையை கோதி அவனது அன்பில் கரைந்து போக அந்த நள்ளிரவு அவர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத பேராச்சரியமாக மாறிப்போனது. ஆருத்ராவிற்கு 9வது மாதம் பிறந்து விட்டதால் வீட்டில் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த நல்ல செய்தி வரலாம் என்ற பரபரப்பு தொற்றிக்கொண்டது. அதிலும் குறிப்பாக ஈஸ்வரனுக்கு வந்த பதற்றம் இருக்கிறதே, அது வீட்டில் மற்ற எல்லாரையும் விட 2 மடங்கு அதிகமாக இருந்தது. அன்று இரவு 1:30 மணிக்கு அறையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த ஆருத்ராவை மெதுவாக தட்டி எழுப்பினான் ஈஸ்வர். ஆரு, ஆருத்ரா, சீக்கிரம் எழுந்துருடி, டைம் ஆச்சு, கிளம்பு. ஆருத்ரா திடுக்கிட்டு விழித்து தன் வயிற்றை பிடித்து கொண்டாள். ஈஸ்வர், என்னாச்சுங்க? எனக்கு வலி எதுவும் வரலையே, திடீர்னு ஏன் கிளம்ப சொல்றீங்க? ஐயோ லூசு பொண்டாட்டி, உனக்கு வலி வந்தா அப்புறம் பதறி அடிச்சுட்டு ஓட முடியுமா? இது ஹாஸ்பிட்டல் ட்ரைரன். பிரசவ வலி வந்தா நம்ம எவ்வளோ நிமிஷத்துல ஆஸ்பத்திரிக்கு போய் சேரணும்னு இன்னைக்கு நைட்டு ட்ரைனிங் எடுத்து பார்க்குறோம், வா என்று சொல்லி அவளது கையை பிடித்து தூக்கினான். ஆருத்ரா தலையில் அடித்து கொண்டான். ஐயோ ஈஸ்வர், நள்ளிரவு 1 மணிக்கு யாராச்சும் ஆஸ்பத்திரிக்கு போற வழியை பிராக்டிஸ் பண்ணுவாங்களா?
லூசு மாதிரி பண்ணாதீங்க, பேசாம வாடி என்று சொல்லி அவளுக்கு சாஃப்டான ஷாலை போர்த்தி காரின் முன் சீட்டில் பத்திரமாக உட்கார வைத்தான். ஸ்டாப் வாட்சை மொபைலில் ஆன் செய்துவிட்டு காரை ரேஸ் கார் போல விரட்டினான். பார், நைட் டைமில் டிராஃபிக் இல்லாமல் 12 நிமிஷத்துலேயே ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். ஆனால் பகல் நேரத்தில் சிக்னல் இருக்கும், அதனால் ஆல்டர்னேட் ரூட் ஒன்று பிளான் பண்ணணும் என்று நோட்டு புத்தகத்தில் குறித்து கொண்டான். காரில் அமர்ந்திருந்த ஆருத்ரா சிரிப்பை அடக்க முடியாமல், என் புருஷனுக்கு பிரசவம் பையன் தலைக்கு ஏறிடுச்சுப்பா என்று புலம்பினாள். அடுத்த கூத்து என்னவென்றால், ஈஸ்வரனின் பேபி பேக் செக்கிங். தினமும் மாலை ஆஃபீஸிலிருந்து வந்ததும் ஈஸ்வர் கையில் ஒரு பெரிய டிராவல் பேக்கோடு கற்பகம் முன்னாடி போய் நின்று விடுவான். அம்மா, இங்க பாரு, பாப்பாவுக்கு 10 செட் காட்டன் ட்ரெஸ், 5 துண்டு, அப்புறம் ஆருத்ராவுக்கு தேவையான சேலைங்க, சோப்பு, சீப்பு, ஃபீடிங் பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இது சரியாம்மா? வேற எதுவும் விடுபட்டு போயிருக்கா என்று தினமும் பையை திறந்து காட்டி கேட்பான். கற்பகம் சிரித்து கொண்டே, டே ஈஸ்வரா, நேற்று தானடா இதை பைய 3 தடவை செக் பண்ணி என்கிட்ட காமிச்சேன். தினமும் ஏண்டா பைய கொட்டி கொட்டி அடுக்கிற என்பார். ஐயோ அம்மா, ஆஸ்பத்திரிக்கு கிளம்புற அவசரத்தில் எதையாவது மறந்துட்டா என்ன பண்ணுறது? அதான் தினமும் செக் பண்ணுறேன் என்று ஈஸ்வர் நியாயம் பேசுவான். நடுராத்திரிக்கு வழி வந்தா, பிரசவம் ஆச்சுன்னா எந்த கடையும் இருக்காதுல்ல. அப்பொழுது அங்கே வந்த ஆருத்ரா, ஈஸ்வர், நீங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்தது ஓகே, ஆனால் இந்த சின்ன குழந்தைக்கு எதுக்குங்க பெரிய சைஸ் சன்கிளாஸும் வாட்சும் எடுத்து வச்சிருக்கீங்க என்று பேக்கில் இருந்து ஒரு பொருளை எடுத்து தூக்கி கேட்டாள். ஈஸ்வர் திக்கி திணறி, அது அது வந்துடி, நம்ம பாப்பா ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வரும்போது ஃபோட்டோ எடுக்கணும்ல, அதுக்கு தாண்டி என்று மழுப்பினான். அவன் சொன்ன காரணத்தை கேட்டு கற்பகமும் ஆருத்ராவும் விழுந்து விழுந்து சிரிக்க ஈஸ்வர் தன் மண்டையை சொரிந்தபடி வழிந்தான். ஈஸ்வரனின் இந்த சின்ன சின்ன பயங்களும் கியூட்டான முன்னெச்சரிக்கை அலப்பறைகளும் அந்த வீட்டின் ஒவ்வொரு நாளையும் பேரானந்தமாகவும் கலகலப்பாகவும் மாற்றிக்கொண்டிருந்தன. மதிய உணவு முடிந்து குடும்பத்தினர் அனைவரும் வரவேற்பறையில் கூடி காப்பி குடித்து கொண்டிருந்தனர். ஆருத்ராவின் பிரசவ தேதி நெருங்கி விட்டு கொண்டிருந்ததால் வீடே ஒருவித எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தது. அப்பொழுது கற்பகம் காப்பி டம்ளரை மேசை மீது வைத்துவிட்டு பேச்சை ஆரம்பித்தார். டே ஈஸ்வரா, ஆருத்ராவுக்கு அடுத்த வாரம் குழந்தை பிறந்துடும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பிறக்க பிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது எப்பவே யோசிச்சு வச்சுக்கணும். என் மாமனார் பேரு சுப்பிரமணி, மாமியார் பேரு சிவகாமி. பிறக்க போறது ஆம்பளை குழந்தையா இருந்தா சுப்பிரமணின்னு வைக்கணும், பொம்பளை குழந்தையா இருந்தா சிவகாமின்னு வைக்கணும். இதான் நம்ம குடும்பத்து வழக்கம் என்று தீர்க்கமாக சொன்னார். இதை கேட்டதும் ஈஸ்வர் கையில் இருந்த காப்பியை கீழே வைக்க போய் லேசாக சிந்திவிட்டான். என்னது, சுப்பிரமணியா, சிவகாமியா? அம்மா, தயவு செஞ்சு விளையாடாதம்மா. இப்போ போய் 2026 யாராச்சும் குழந்தைக்கு சுப்பிரமணி சிவகாமி முதற்கொண்டு பேர் வைப்பாங்களா? என் குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது மற்ற பசங்க கலாய்ப்பாங்கம்மா என்று புலம்பினான் ஈஸ்வர். ஆருத்ரா தன் கணவனை பார்த்து புன்னகைத்து அத்தையிடம் மெதுவாக பேசினாள். ஆமாங்க அத்தை, பழமை மாறாம இருக்கிறது நல்லதுதான். ஆனா ஈஸ்வரனும் நானும் ஏற்கனவே 2 மாடர்னான அழகான தமிழ் பெயர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் அத்தை. என்ன பெருடி அது என்று கற்பகம் புருவத்தை உயர்த்தி கேட்டார். பையனா இருந்தா ஆருத்ரன், பொண்ணா இருந்தா இனியான்னு வைக்கலாம்னு இருக்கும் அத்தை. எவ்வளோ அழகா, கேட்கவே கம்பீரமா இருக்குல்ல என்றாள் ஆருத்ரா ஆசையோடு. அதெல்லாம் முடியாது ஆருத்ரா. குலதெய்வம் மாதிரி பெரியவங்களோட பேரை தான் குழந்தைக்கு பாதுகாப்பும் ஆசையும் தரும். இந்த ஆருத்ரன் இனியா எல்லாம் சீரியல் பேர் மாதிரி இருக்கு. தாத்தா பாட்டி பேரை தான் வைக்கணும் என்று கற்பகம் பிடிவாதமாக அடம்பிடித்தார். ஈஸ்வர் கடுப்பாகி, அம்மா அடம் பிடிக்காதம்மா,
அப்போ என் பேர் ஈஸ்வரன், என் தம்பி பேர் சந்துரு தானே வச்சிங்க. உங்களுக்கு மட்டும் மாடர்ன் பேர் வேணும், என் குழந்தைக்கு மட்டும் பழசை கொண்டு வந்து திணிப்பீங்களா என்று நியாயம் கேட்டான். டேய், உனக்கு உங்க தாத்தா பேரையும் சேர்த்து தான் ஞானேஸ்வரன் சுப்பிரமணியன்னு வைக்கலான்னு பார்த்தேன். உங்க அப்பா தான் நடுவுல புகுந்து கெடுத்துட்டார் என்று கற்பகம் கோவப்பட, அப்பொழுது வரை அமைதியாக செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்த வேதநாயகம் செய்தித்தாளை கீழே இறக்கி வைத்துவிட்டு சிரித்தார். சரி சரி, 2 பேரும் சண்டையை நிறுத்துங்க, நான் ஒரு பஞ்சாயத்து பண்றேன் என்று நடுவராக களத்தில் இறங்கினார் வேதநாயகம். என்னங்க நீங்க உங்க அப்பாவோட பேரை காப்பாற்ற வேண்டாமா என்று கற்பகம் கணவனை முறைக்க, வேதநாயகம் புன்னகையோடு, கற்பகம், காலம் மாறிப்போச்சுமா, நாம நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும், அதே நேரத்தில் பெரியவங்களோட ஞாபகமும் இருக்கணும், அதுக்கு ஒரு வழி இருக்கு என்றார். என்ன வழி மாமா என்று ஈஸ்வரனும் ஆருத்ராவும் ஆவலோடு கேட்டனர். இப்போ ஈஸ்வரனும் ஆருத்ராவும் ஆசையை தேர்ந்தெடுத்தது ஆருத்ரன் அல்லது இனியாங்கிற பேரையே மெயின் பேராகவே வச்சுப்போம். பிறப்பு சான்றிதழ்ல இன்ஷியலோட அந்த பேரே இருக்கட்டும். ஆனால் வீட்டில் கூப்பிடுறதுக்கும் கோவில் அர்ச்சனைக்கும் தாத்தா பாட்டி பேரனான சுப்பிரமணி இல்லை சிவகாமியை பயன்படுத்திக்கலாம். என்ன சொல்றீங்க என்று தீர்ப்பு சொன்னார் வேதநாயகம். ஆருத்ரா உடனே, சூப்பர் மாமா, இது ரொம்ப நல்ல யோசனை, அத்தை மனசு நோகாம எங்க ஆசையும் நிறைவேறுது என்று கை தட்டினான். ஈஸ்வர் தன் தந்தையை பார்த்து, அப்பா, நீங்க நிஜமாவே கிரேட் அப்பா, கரெக்டான பஞ்சாயத்து என்று பாராட்டிவிட்டு கற்பகத்தை பார்த்து, என்னம்மா ஓகேவா என்றான். கற்பகம் வேறு வழியின்றி லேசாக சிரித்து கொண்டே, போங்கடா, எல்லாரும் கூட்டு சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க, குழந்தை நல்லபடியாக கைக்கு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன் என்று செல்லமாக கோபித்து கொள்ள, வரவேற்பறையில் அனைவரின் சிறுபொலியும் கலகலப்பாக எதிரொலித்தது. இரவு உணவெல்லாம் முடிந்து வீட்டின் ஆரவாரங்கள் அடங்கிய பிறகு படுக்கை அறைக்குள் ஒருவித அமைதியும் இதமும் குடியேறியிருந்தது. ஆருத்ராவுக்கு 9வது மாதத்தின் கனமும் கால்களின் மெல்லிய வீக்கமும் இருந்ததால் படுப்பதற்கு கூட சற்று சிரமமாக இருந்தது. கட்டிலில் தலையணைகளை சாய்த்து வைத்து அமர்ந்திருந்த ஈஸ்வர் தன் மனைவியின் தவிப்பை பார்த்து மெல்ல அவள் அருகே வந்தான். ஆரு, இங்கு வாடி என்று அன்போடு அழைத்தவன் அவளை மெதுவாக தூக்கி தன் மடி மீது உட்கார வைத்து கொண்டான். அவளது முதுகு தன் மார்பு சாயுமாறு கவனமாக அணைத்து கொண்டான். ஆருத்ரா அவனது கழுத்தை கட்டி கொண்டு, ஈஸ்வர், நான் ரொம்ப வெயிட்டா இருப்பேனுங்க, உங்களால தாங்க முடியுமா, கால் வலிக்கும் என்று தயக்கத்தோடு கேட்டாள். அடி லூசு பொண்டாட்டி, என் பொண்டாட்டிய உள்ள இருக்கிற என் செல்ல குழந்தைய தாங்கிறத விட எனக்கு வேற என்னடி பெரிய வேலை, பேசாம என் மேல சாஞ்சிக்கோ என்று சொல்லியபடி அவளது நெற்றியில் தன் உதடுகளை பதித்தான். அவனது மடியில் கதகதப்பும் மாறாத அன்பும் ஆருத்ராவின் உடலில் இருந்த அத்தனை சோர்வையும் நொடியில் போக்கியது. ஈஸ்வர் மெதுவாக கீழே குனிந்து அவளது வீங்கிய பாதங்களையும் கால்களையும் தன் கைகளில் ஏந்தினான். அவளுக்கு வலிக்காதவாறு மிக மிக மென்மையாக கால்களை வருடி அமுக்கிவிட தொடங்கினான். ஆரு, ரொம்ப வலிக்குதாடி, பாரு காலில் எவ்வளோ வீக்கம் இருக்கு என்று ஈஸ்வரனின் குரல் தவிப்போடு வெளிப்பட்டது. ஆருத்ரா கணவனின் முகம் பார்த்து புன்னகைத்து, இல்லைங்க, நீங்க இப்படி பார்த்து பார்த்து பணிவிட பண்ணும்போது அந்த வலி கூட எனக்கு சுகமாக தான் இருக்கு. எந்த பொண்டாட்டிக்குங்க இப்படி ஒரு புருஷன் கிடைப்பான் என்று உருகினாள். ஓடி லூசு, 9 மாசமா என் குழந்தைய வயிற்றுல சுமந்து நீ படுற கஷ்டத்துக்கு முன்னாடி நான் பண்றதெல்லாம் சும்மாடி, இந்த விரல் கையெல்லாம் கூட லேசா வீங்கி இருக்கு பாரு என்று சொல்லியபடி அவளது மென்மையான கரங்களை பற்றி ஒவ்வொரு விரலாக மெதுவாக அழித்து விட்டான். ஈஸ்வர், பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமும் என்னை இதே மாதிரி மடியில் வச்சு கொஞ்சுவீங்களா, இல்லை பாப்பா வந்ததும் என்னை மறந்துடுவீங்களா
என்று ஆருத்ரா செல்லமாக கண் சிமிட்டி கேட்டார். ஈஸ்வர் சிரித்து கொண்டே அவளது மூக்கை பிடித்து திருகினான். அடிப்பாவி, பொறுக்க போற குழந்தை கூடவா போட்டி போடுவ? நீ தாண்டி என் முதல் குழந்தை. உனக்கு அப்புறம் தாண்டி மற்றதெல்லாம். என் ஆயுசு முழுக்க உன்னை இப்படியே தாங்கிறது தாண்டி என் வேலை. அவன் சொன்ன அழகான வார்த்தைகளில் கரைந்து போன ஆருத்ரா அவனது மார்பில் இன்னும் நெருக்கமாக முகம் புதைத்து கொண்டாள். ஈஸ்வர் அவளது கூந்தலை மெல்ல கோதிவிட்டு அவளது மேடிட்ட வயிற்றின் மீது தன் கரங்களை வைத்து லேசாக தட்டி கொடுத்து கொண்டே இருந்தான். கணவனின் ஆழமான அன்பிலும் மென்மையான அரவணைப்பிலும் மெய் மறந்த ஆருத்ரா ஈஸ்வரனின் மடியிலேயே நிம்மதியாக கண்மூடி தூங்கி போனான். அவளது உறக்கம் களையாதவாறு அவளை அப்படியே தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்தபடி இரவின் அமைதியில் அவளை ரசித்துக் கொண்டே இருந்தான் ஈஸ்வர். அன்று அதிகாலை 4 மணி. வீடே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க ஆருத்ராவிற்கு மெல்ல இடுப்பில் வலி எடுக்க தொடங்கியது. ஆரம்பத்தில் லேசாக தோன்றி நிமிடத்திற்கு நிமிடம் அந்த வலி கூடிக்கொண்டே சென்றது. ஈஸ்வர், ஈஸ்வர், எழுந்திருங்களேன், எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க என்று ஆருத்ரா அடி வயிற்று பிடித்தபடி முணங்கினாள். ஈஸ்வர் சட்டென்று விழித்து மனைவியின் முகத்தில் அரும்பியிருந்த வேர்வையை கண்டதும் பதறிப்போனான். ஆரோ, வலி வந்துருச்சாடி, இருடி இரு, பதறாத என்று அலறியவன் உடனே கற்பகம் வேதநாயகத்தையும் எழுப்பினான். தயாராக வைக்கப்பட்டிருந்த பேபி பேக்கை தூக்கி கொண்டு ஆருத்ராவை காரில் பத்திரமாக அமர வைத்து மருத்துவமனைக்கு விரட்டினான். ஹாஸ்பிட்டல் ட்ரை ரன் பிராக்டிஸ் செய்திருந்ததால் 10 நிமிடங்களில் காரை மருத்துவமனையின் வாசலில் கொண்டு போய் நிறுத்தினான். மருத்துவர்கள் ஆருத்ராவை பரிசோதித்துவிட்டு வலி நல்லா அதிகமாயிடுச்சு, உடனே லேபர் ரூமுக்கு மாற்றணும் என்றனர். ஆருத்ராவின் பிரசவ அறைக்கு அழைத்து செல்லும் போது அவளது கண்கள் பயத்திலும் வலையிலும் கலங்கி ஈஸ்வரனை தேடின. அவளது கைகளை கெட்டியாக பிடித்து கொண்ட ஈஸ்வர், டாக்டர், நானே என் பொண்டாட்டி கூடவே லேபர் ரூமுக்கு வரேன் என்று உறுதியான குரலில் சொன்னான். சார், உள்ள வலி அதிகமாக இருக்கும், உங்களால் பார்க்க முடியுமா என்று மருத்துவர் கேட்க, என் பொண்டாட்டி அவ்வளோ வலியை தாங்கும்போது நான் பக்கத்தில் இருந்து அவளுக்கு தைரியம் கூட கொடுக்கலன்னா எப்படி டாக்டர்? நான் கண்டிப்பாக உள்ள வரேன் என்று சொல்லிவிட்டு அவசியமான மருத்துவ உடைகளை அணிந்து கொண்டு ஆருத்ராவின் தலைமாட்டில் வந்து நின்றான். பிரசவ அறையின் தீவிரமான சூழல், கருவிகளில் சத்தம், ஆருத்ராவின் வலி நிறைந்த முனங்கள் என எல்லாமே ஈஸ்வரன் நெஞ்சை பிழிந்தன. தன் வாழ்நாளில் அவன் இப்படியும் ஒரு தவிப்பை வைத்தியும் அனுபவித்ததே இல்லை. ஆருத்ராவின் நெற்றியில் வழிந்த வேர்வையை தன் கரங்களால் துடைத்து அவளது வலது கையை தன் இரு கரங்களாலும் இருக்க பற்றி கொண்டான். ஆரு, என்னை பாருடி, என் கண்ணை பாரு, நம்ம பாப்பா வெளியே வரப்போறாண்டி, என்ன கொஞ்சம் தைரியமா இருடி என் செல்லம் என்று அவளது காதோறும் குனிந்து உணர்ச்சி பெருக்கில் குரல் நடுங்க கிசுகிசுத்தான். ஆருத்ரா வழியால் தன் கணவனின் கையை முழு பலத்தோடு இறுக்கி பிடித்தாள். ஈஸ்வரனுக்கு கையெலும்பே நொறுங்குவது போல் வலித்தாலும் அவன் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஈஸ்வர், என்னால் முடியலைங்க, ரொம்ப வலிக்குது என்று ஆருத்ரா கண்ணீர் விட்டபோது ஈஸ்வரின் கண்களில் இருந்தும் கண்ணீர் தன்னிச்சையாக வழிந்தது. இல்லடி, உன்னால முடியும், என் ஆருத்ரா தைரியமானவர், இதோ நம்ம பாப்பா வந்துட்டான் பாரு என்று அவளது நெற்றியில் தன் உதடுகளை பதித்து அவளது கரங்களுக்கு தன் அன்பின் வழியே அத்தனை பலத்தையும் கடத்தினான். மருத்துவரின் வழிகாட்டுதலோடு ஆருத்ரா தன் முழு பலத்தையும் திரட்டி முயற்சி செய்ய அடுத்த சில நொடிகளில் அந்த பிரசவ அறையின் அமைதியை கிழித்து கொண்டு பிஞ்சு குழந்தையின் அழகான அழுகை சத்தம் உறக்க ஒலித்தது. சார், கங்க்ராட்ஸ், அழகான ஆண் குழந்தை என்று மருத்துவர் குழந்தையை கையில் ஏந்தி காட்டினார். குழந்தையின் அழுகை குரலை கேட்ட நொடியில் ஆருத்ராவின் முகத்தில் அத்தனை வலியும் மறைந்து ஒரு பேரமதியும் புன்னகையும் கொடி வந்தது. ஈஸ்வர் தன் மனைவியின் முகத்தை அள்ளி முத்தமிட்டு, தேங்க்யூ டி ஆரு, தேங்க்யூ ஸோ மச், எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்க தெரியுமா?
என்று கண்ணீரோடு உருகினான். ஆருத்ரா தன் கணவனின் கரங்களை இறுக்கமாக பற்றியபடி அவனது அன்பில் கரைந்து தாய்மையின் பேரானந்தத்தில் திளைத்தாள். மனதிற்குள் தன் தந்தையே வந்து பிறந்து விட்டார் என்ற மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. 3 நாட்கள் மருத்துவமனையில் இருக்க கற்பகம் தாயாக இருந்து ஆருத்ராவை கவனித்துக் கொண்டார். ஆருத்ராவிற்கு அழகான ஆண் குழந்தை பிறந்த செய்தி கேட்டு ஈஸ்வரனின் குடும்பமே பேரானந்தத்தில் மூழ்கி இருந்தது. மருத்துவமனையிலிருந்து தாயும் செய்யும் நலம் பெற்று வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அன்று மாலை வரவேற்பறையில் ஈஸ்வர் தன் பிஞ்சு குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு கொஞ்சிக் கொண்டிருந்தான். அப்பொழுது வாசலில் திடீரென்று 3 பெரிய டிராவல் பேக்குகளுடன் ரிஷி, தாரணி மற்றும் சந்துரு மூவரும் சிரித்தபடி வந்து நின்றனர். அவர்களை பார்த்ததும் கற்பகம் கையில் இருந்த தட்டை அப்படியே கீழே வைக்க போனார். அடடே, ரிஷி, தாரணி, சந்துரு, என்னடா யாருமே சொல்லாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க? சந்துரு ஓடி வந்து அம்மா அப்பாவை கட்டி அணைத்து கொண்டு நலம் விசாரித்து விட்டு, அம்மா, குழந்தை பிறந்திருக்கு. அமெரிக்காவில் இருந்து இந்த சித்தப்பா வராம இருப்பேனா? ரிஷியும் தாரணியும் லண்டன்ல இருந்து கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சதும் நானும் பிரான்சிஸ்கோவில் இருந்து டிக்கெட்டு போட்டு நேராக சென்னைக்கே வந்துட்டேன் என்றான் உற்சாகமாக. அண்ணி எங்க என்று கேட்டபடி தாரணி ஓடி சென்று கட்டிலில் அமர்ந்திருந்த ஆருத்ராவை கட்டி அணைத்து கொண்டாள். கங்க்ராஸ் அண்ணி, பாப்பாவை பார்க்க தான் லண்டன்ல இருந்து ஒரே ஓட்டமா ஓடி வந்தோம் என்றாள். அப்பொழுது ஈஸ்வரனின் கையில் இருந்த குட்டி பாப்பாவை பார்த்ததும் சந்துருவுக்கும் ரிஷிக்கும் இடையே பெரிய போட்டியே தொடங்கிவிட்டது. சந்துரு முந்திக்கொண்டு ஈஸ்வரன் அருகில் வந்து, அண்ணா, பாப்பாவை முதல்ல என்கிட்ட கொடுன, நான் தான் பெத்த சித்தப்பா, எனக்கு தான் முதல்ல தூக்க உரிமை இருக்கு என்று கையை நீட்டினான். உடனே ரிஷி குறுக்கே புகுந்து, ஏ சந்துரு, ஆருத்ரா எனக்கு தங்க மாதிரி, அந்த முறைமையில நான் தான் இந்த பாப்பாவுக்கு முதல்ல தூக்குவேன் என்று ஈஸ்வரனின் கையில் இருந்த பாப்பாவை வாங்க முயன்றான். அட போடா மச்சான், நீ லண்டன்ல இருந்து வந்திருக்க, நான் அமெரிக்காவில இருந்து அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டி வந்திருக்கேன்டா. சித்தப்பா பாசத்துக்கு முன்னாடி மச்சம் பாசம்லாம் செல்லாது என்று சந்துரு பாப்பாவை தன் பக்கம் இழுக்க பார்த்தான். ஈஸ்வர் பாப்பாவை பத்திரமாக கட்டி அணைத்து கொண்டு, டேடே, 2 பேரும் கத்தாதுங்கடா, பாப்பா பயந்துட போறான். சந்துரு. ஆருத்ரா கட்டிலில் இருந்து இவர்களின் கூத்தை கண்டு சிரிப்பை அடக்க முடியாமல், சந்துரு, ரிஷி, 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காருங்க, பாப்பாவை நடுவில் வச்சு 2 பேரும் சேர்ந்து பாருங்க என்று யோசனை சொன்னாள். கடைசியில் சித்தப்பா சந்துருவும் மச்சான் ரிஷியும் சேர்ந்து குழந்தையை மடியில் வைத்து கொண்டே, அடடே, பாப்பா அச்சா அசலாம் என் அண்ணன் ஈஸ்வர் மாதிரியே இருக்காண்டா என்றும், இல்லடா சந்துரு, பாப்பா அப்படியே ஆருத்ரா மாதிரி தான் இருக்கான் என்றும் மாற்றி மாற்றி விவாதித்து கொண்டிருந்தனர். இவர்கள் இப்படி இருக்க தாரணி ஓடி சென்று குழந்தையை தூக்கி கொண்டு கொஞ்சினான். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து, 2 பேரும் போட்டி போட்டோம் குழந்தையை தூக்க, இப்போ தாரணி கைக்கு போச்சு, அவ எவ்வளோ நேரம் கொஞ்சிட்டு தருவாளோ, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்று இருவரும் பேசிக்கொண்டனர். ஈஸ்வர் அவர்களின் தோளில் தட்டி, ஏண்டா அவசரப்படுறீங்க, குழந்தைய பொறுமையா பாருங்க என்று சொன்னான். பிறகு எல்லோரும் சேர்ந்து உணவு அருந்திவிட்டு ஆருத்ராவுக்கு பத்திய உணவாக கற்பகம் தயார் செய்து கொடுக்க ஆருத்ராவும் உண்டு முடித்தாள். அனைவரும் குழந்தையை கொஞ்சிக் கொண்டு இருக்க அவனும் உறங்கி போனான். பிறகு வந்த களைப்பால் வெகு சீக்கிரம் இரவில் எல்லோரும் சென்று அவர்கள் அறையில் சென்று உறங்கிவிட்டனர். அன்று நள்ளிரவு மணி 2:30. அறை முழுவதும் அமைதி நிலவ திடீரென்று குட்டி பாப்பாவின் உரத்த அழுகை சத்தம் அறையை கிழித்தது. பிரசவ களைப்பால் ஆருத்ரா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க ஈஸ்வர் சட்டென்று விழித்து படுக்கையில் உட்கார்ந்தான். ஐயோ, பாப்பா அழுகிறானே என்று பதறியவன்
மெதுவாக குழந்தையை தூக்கி தன் தோளில் போட்டுக்கொண்டு தட்டி கொடுத்தான். ஆனால் பாப்பாவின் அழுகை குறைந்த பாடு இல்லை. சின்னதாக சந்தேகம் வர குழந்தையை மெத்தையில் கிடத்தி துணியை விலக்கி பார்த்தான். அடட, டைப்பர் ஈரமாயிடுச்சு, இப்போ இதை மாத்தியே ஆகணுமே என்று முணுமுணுத்த ஈஸ்வர் ஆருத்ராவை எழுப்ப மனம் இல்லாமல் தானே டைப்பரை மாற்ற துணிந்தான். அவன் புது டைப்பரை பிரித்து எடுத்த போதுதான் தெரிந்தது அது எவ்வளோ பெரிய சவாலான வேலை என்று. பழைய டைப்பரை மெதுவாக கலற்றி ஓரமாக வைத்தான். புது டைப்பரை எடுத்து பாப்பாவின் இடுப்புக்கு கீழே வைக்க பார்த்தால் அது தலைகீழாக இருந்தது. அட, இது எந்த பக்கம் ஓட்டுறது, முன்னாடியா பின்னாடியா என்று ஈஸ்வரனுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அவன் டைப்பரை திருப்பி திருப்பி போட்டு திணறிக் கொண்டிருக்க பாப்பா தன் குட்டி பிஞ்சு கால்களை உதைத்து அழுது கொண்டே இருந்தான். ஈஸ்வர் தன் நெற்றியில் வழிந்த வேர்வையை துடைத்து கொண்டே, செல்லம், கொஞ்சம் அமைதியா இருடா, இதோ உங்க அப்பா 2 நிமிஷத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் என்று குழந்தையிடம் கொஞ்சிக் கொண்டிருந்தான். ஒரு வழியாக தப்பும் தவறுமாக டைப்பரை மாட்டி முடித்துவிட்டு பெருமூச்சு விட்டான். ஆனால் பாப்பாவின் அழுகை இன்னும் நின்ற பாடில்லை. ஐயோ, அடுத்து என்ன பண்றது? தூங்க வைக்கணுமா? ஈஸ்வர் குழந்தையை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டு அறையினுள்ளேயே இங்கேயும் அங்கேயும் நடையாய் நடக்கத் தொடங்கினான். பாப்பாவை தூங்க வைக்க ராகம் இழுத்து பாட்டு பாட ஆரம்பித்தான். ஆராரோ ஆரிரரோ, என் செல்ல கண்ணே ஆராரோ, அட தூங்குடா கண்ணா, உங்க அப்பாவுக்கு காலையில ஆபீஸ் இருக்குடா செல்லம், ஆரிரரோ என்று ஈஸ்வர் தாளமே இல்லாமல் ராகத்தை வளைத்து வளைத்து பாடினான். அவனது அந்த வித்தியாசமான பாட்டை கேட்டு தூக்கம் கலைந்து விழித்த ஆருத்ரா கட்டிலில் படுத்துக்கொண்டே தன் புருஷனின் கூத்தை பார்த்து சிரிப்பை அடக்க முடியாமல் திணறினாள். ஈஸ்வர் திரும்பி பார்த்தபோது ஆருத்ரா வாயை பொத்தி கொண்டு சிரிப்பது தெரிந்தது. ஏ ஆரு, சிரிக்காதடி, நான் இங்கே என் பையனை தூங்க வைக்க எவ்வளோ பெரிய போராட்டமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ கட்டிலில் படுத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்து சிரிக்கிறியா என்று போலியாக கோபித்து கொண்டான். ஆருத்ரா கட்டிலில் எழுந்து அமர்ந்து, பின்ன என்னங்க ஈஸ்வர், நீங்க டைப்பரை மாட்டின லட்சணத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு வராம என்ன பண்ணும்? டைப்பரோட ஸ்டிக்கர் பகுதியை பின்னாடி வைக்காம முன்னாடி வச்சு ஒட்டி வச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க பாடுற பாட்டுக்கு பாப்பா தூங்குறதை விட மிரண்டு போய் ஆளுதான் செய்வா என்று விழுந்து விழுந்து சிரித்தாள். அடிப்பாவி, நள்ளிரவுல உனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நானே கஷ்டப்பட்டு டைப்பர் மாத்தினா நீ என்னடானா என் தாலாட்டு பாட்டையே கிண்டல் பண்ற என்று ஈஸ்வர் சலித்து கொண்டான். ஆருத்ரா புன்னகையோடு, சரி சரி, இங்கே கொண்டு வாங்க என் புருஷனையும் பாப்பாவையும் என்று சொல்லி குழந்தையை தன் கையில் வாங்கினான். குழந்தைக்கு பாலூட்டி மெதுவாக தட்டி கொடுக்க பாப்பா அடுத்த 5 நிமிடத்தில் ஆருத்ராவின் மார்பில் நிம்மதியாக கண்மூடி தூங்கி போனான். ஈஸ்வர் ஆச்சரியத்துடன், அடடே, இது என்ன மேஜிக், நான் 1/2 மணி நேரமா பாட்டு பாடியும் தூங்காதவன் உன்கிட்ட வந்தது உடனே தூங்கிட்டான் என்று வாய் எடுத்து போய் நின்றான். ஆருத்ரா அவனது கையை பற்றி,